أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس யா அல்லாஹ் என் தாய் தகப்பன் செய்த பாவங்கள் நாம் மன்னித்தவர்கள் ஃபிர்தௌஸனும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த குர்ஆனை நாங்கள் கற்றதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் சந்ததியரையும் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் இந்த குர்ஆன் எங்களுக்கு கபரிலும் இவ்வுலக வாழ்விலும் கபரிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிபார் செய்யக்கூடியதாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். ரப்பி சிதினி இல்மா கால ரப்பி இஸ்ரலி சதுரி வயஸ்ரலி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மினல் லிசானி. இந்த குரானை நம்ம எப்படி படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். குரானோட நிலைகளை பத்தி நம்ம அதிலே சொல்லியிருந்தேன். குரானை படிக்கணும், தஜ்வீத் படி படிக்கணும், குரானை மனப்பாடம் செய்யணும், அப்புறம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் படிக்கணும், சென்டென்ஸோட மீனிங் படிக்கணும். அப்ப அந்த சென்டென்ஸோட பொருள் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த படி நம்ம லைஃப்ல வழி பின்பற்றணும். அதுதான் குரான் வந்து எங்களோட வழிகாட்டின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி செய்யலாம். அதுக்கடுத்து பெஸ்ட் திங் யூ ஹேவ் டு டீச் டு அதர்ஸ். ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் படி நம்ம என்ன பார்க்க போறோம்? தர்ஜுமா, தஜ்வீத் படி எல்லாம் பண்ணணுங்களோ தஜ்வீத்தை தனியாக டீச் பண்ணல, அதோட சேர்த்து டீச் பண்றேன். வேர்ட் பை வேர்ட் மீனிங், சொல் பொருள் என்ன, ஒரு வேர்டுக்கு பொருள் பார்க்கணும், வாக்கியத்தோட பொருளை பார்க்கணும், பேசிக் கிராமர், தஃப்சீர், ஹதீஸ். அப்புறம் இதுல என்ன நம்ம லெசன்ஸ் படிக்க போறோம். இப்ப நான் டீச் பண்றதை வந்து நீங்க வந்து சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டாம். தயவுசெய்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி நினைச்சு இதை இது பண்ணுங்க. இதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதுங்க, மீனிங்கை மனப்பாடம் பண்ணுங்க, சென்டென்ஸ் மீனிங்கை மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இன்ஷால்லா நம்ம இதை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா ஓகே இருக்கலாம். நான் காமிலா யூசுப் பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இன்ஷால்லா ஒவ்வொரு சூறாவா நம்ம போகலாம் இன்ஷால்லா. சூரா அன்-நாஸ், சூரத்துன் நாஸ். We are going to study சூரத்துன் நாஸ், மனிதர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அத்தியாயம், சூரானானது அத்தியாயம். அன்-நாஸ் மனிதர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அவுது பிரப்பின் நாஸ். குல் பிளஸ் அவுது பிளஸ் பி பிளஸ் ரப் பிளஸ் அன்னாஸ். குல், குல்னா கூறுவீராக. குல்னானது கூறுவீராக. குல்லோட ரூட் வேர்டு வந்து கால. காலன்னா கூறினான். குல் கூறுவீராக. அல்லாஹ் பார்த்து, அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றான் கூறுவீராக. குல் கூறுவீராக. என்ன சொல்றாப்புல? அவுது நான் பாதுகாவல் தெரிகிறேன். முதலே படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்லயே. அவுது நான் பாதுகாவல் தெரிகிறேன். நவுது நாங்கள் பாதுகாவல் தெரிகிறோம். எதுல இருந்து? பி கொண்டு. எதை கொண்டு? ரப் இறைவனிடம். ரப்னாரு இறைவன், நம்மளை படைத்து பரிபாலிக்கும் ரட்சகன் ரப். எந்த இறைவன்? அன்னாஸ் மனிதர்களின் இறைவனிடத்தில். மனிதர்களை யார் படைத்து பரிபாலிக்கணும் அந்த இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று நபியே கூறுவீராக அப்படின்னு சொல்றான். நபியே நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தருகிறேன். குல் கூறுவீராக, அவுது பி ரப்பின் நாஸ் நான் மனிதர்களின் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறேன். மக்களிடத்தை கேட்கல, மக்களை யார் படைத்து பரிபாலிக்கணும் அந்த இறைவனிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறார். அல்லாஹ் தஆலா தவிர யார் நமக்கு வந்து என்ன பாதுகாவல் தர முடியாது. மலிக்கின் நாஸ் அவன் எப்படிப்பட்டவன்? மலிக் பிளஸ் நாஸ் அவன் அரசன். மலிக் தானது அரசன். அந்நாஸ் மனிதர்கள். அவனே மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், இலாஹ் பிளஸ் நாஸ், அந்நாஸ். இலாஹ் வணக்கத்திற்குரியவன்,
இலாங்கிறது கடவுள், வணக்கத்திற்கு உரியவன். சோ உன்னோட இலாக் யாருன்னு கேட்கல, நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். சரியா? இலாக் மீன்ஸ் கடவுள். ல இலஹ இல்லல்லாஹ். ல இல்லை, இலாஹ் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. ல இலஹ இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. சோ இலாஹ்ங்கிறது கடவுள், வணக்கத்திற்குரியவன் யாரு? அல்லாஹ் தான். சோ இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்திற்குரியவன், மனிதர்களின் இறைவன். சோ நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? மனிதர்களின் இறைவனிடத்தில் கேட்கிறோம், மனிதர்களின் அரசனிடத்தில் கேட்கிறோம், மனிதர்களின் என்ன வணக்கத்திற்குரியவனிடம் நாம் கேட்கிறோம். புரியுதா? சரியா? சோ குல்ங்கிறது ஃபேல, அவுதுங்கிறது ஃபேல வினைச்சொல். பேசிக் கிராமர் டீச் பண்றேன். குல்ங்கிறது ஃபேல வினைச்சொல், அவுதுங்கிறது வினைச்சொல், பிங்கிறது ஹர்ஃபு, ரப்ங்கிறது இஸ்மு, அன்னாஸ்ங்கிறது இஸ்மு. சோ மலிக்ங்கிறது இஸ்மு பெயர்ச்சொல், அன்னாஸ்ங்கிறது பெயர்ச்சொல். அல்லன்னு ஸ்டார்ட் பண்ணாலே இஸ்முன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, நாட் ஆல். அன்னாஸ். இலாஹின் நாஸ், இலாஹ்ன்றதும் இஸ்மு தான். அன்னாஸ் இங்க பாருங்க, இதுல அரபிக்ல வந்து ரெண்டு பெயர் சொல்லும் சேர்ந்து வருது பாருங்களேன். ஒரு சென்டென்ஸ் ஆக்கலாம். ஓகே, இலாஹ் பிளஸ் அன்னாஸ், இதுவும் இஸ்மு இது. சோ யாரிடம் நம்ம பார்த்து அவர் தெரிகிறோம்? யார் மனிதர்களின் இறைவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மனிதர்களின் இறைவனிடத்தில் பாதிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் மனிதர்களின் அரசன், அவன் தான் கிங். அவன் தான் அல்லாஹ் தான் மனிதனோட வணக்கத்திற்குரியவன். சோ இந்த 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யாருன்றத வந்து கன்ஃபார்ம் பண்றான். கன்ஃபார்ம் பண்ணி அல்லாஹ் தாலா வந்து நமக்கு சொல்றான். குல் அவுது பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். மின் பிளஸ் ஷர் பிளஸ் அல் வஸ்வாஸ் பிளஸ் அல் ஹன்னாஸ். மின்னா இருந்து, ஷர் ஷர்னா தீங்கு, ஹைர்னா நன்மை, ஷர்னா தீங்கு. ஓகே, வஸ்வாஸ் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துவது. வஸ்வாஸ்னா ரகசியம் பேசுறாங்கல்ல, அதுதான் வஸ்வாஸ். சந்தேகத்தை உண்டாக்குறது. ஓகே, எப்படி சந்தேகத்தை பண்றாங்க? அல் ஹன்னாஸ் மறைந்திருந்து உண்டாக்கும் சந்தேகம் ஏற்படுத்துறாங்கல்ல, அவன்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு. அப்ப இந்த குல் அவுதுங்கிறத எல்லாத்தையும் சேர்க்கிறேன். குல் அவுது மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மனிதரை பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்கும் தீங்கி விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஷர்ங்கிறது இப்ப ஜஸக்கல்லா ஹைர்னு சொல்லணும். சரியா? நிறைய பேர் வந்து ஜஸக்கல்லா மட்டும் சொல்றீங்க. ஜஸக்கல்லானா கூலி கொடுப்போம். அது தீங்கா ஹைரா ஷர்ரான்னு தெரியும் இல்லையா? சோ மீன்ஸ் ஷர்ரா நம்ம எல்லாரும் ஜஸக்கல்லா ஹைர் சொல்லணும். ஓகே, சோ ஷர் தீங்கு, வஸ்வாஸ் அது உள்ளத்துல வந்து வீண் சந்தையில ஏற்படுத்துது. அப்படி வீண் சந்தையில ஏற்படுத்தினா எப்படி? சும்மா ஏதாவது அவனை பத்தி தவறா சொல்றது, அவன் சரியில்லை, அவன் மோசம், அவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பறைந்திருந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது. சரியா? அப்படி சந்தேகம் உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் நம்மள அல்லாஹ்விடம் பாதுகாத்து தேடுகிறேன். அவுது மின் ஷர்ரி வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். மறைந்து அடுத்தவங்களுக்கு தெரியாம பதுங்கி இருந்து என வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தாலும் அந்த தீங்குல இருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாவல் தேட வேண்டும். சோ மீன்ங்கிறது ஹர்ஃபு, ஷர்ங்கிறது இஸ்மு, வஸ்வாஸ்ங்கிறது வீண் சந்தேகங்கள் ஏற்படுது இஸ்மு பெயர்ச்சொல், அல் ஹன்னாஸ் மறைந்து கொள்பவன். சோ இதுவும் இஸ்மு தான். நெக்ஸ்ட் அல்லதி. அல்லதி யூ வஸ்விசு ஃபீ சுதூரினாஸ். அல்லதி பிளஸ் யூ வஸ்விசு பிளஸ் ஃபீ பிளஸ் சுதூர் பிளஸ் அன்னாஸ். அப்ப இந்த மறைந்திருந்து சந்தேகத்தை உண்டாக்குறாங்கல்ல, அது யாரு? அல்லதிதான் எத்தகையவன். எத்தகையவன் யாரு? எத்தகையவன் யூவர்ஸ்விஸ்னா வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றானே, அது வந்து வினைச்சொல். வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறான். யார் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறார்களோ, அல்லதி யூவர்ஸ்விஸ். அல்லதி
காஃபிருன்னா காஃபிர் நிராகரிப்பவர், அல்லதி கஃபரு யார் நிராகரிக்கிறார்களோ. காஃபிருங்கிறதும் அல்லதி கஃபருங்கிறது ஒன்றுதான். புரியுதா? அல்லதிங்கிறது யார் அதை செய்யறாங்க, அது அல்லதி கஃபரு யார் நிராகரிக்கிறார்களோ, அல்லதி அல்லது ஆமாம் அதே மாதிரி வரும். அல்லது யுவர்சிசி யார் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறார்களோ. சரியா? இருக்காங்க. இங்க சுதூர் உள்ளங்களில் இருக்கிறார்கள். யாரோட உள்ளங்கள்ல? அன்னாஸ். ஓகே, மனிதர்களின் உள்ளங்களில் என்ன இதயத்துலதான் அவன் இருக்கான். யாரு அவன்? எத்தகையவென்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்கிறான். சரியா? அந்த வஸ்வாஸ் பண்றாங்கல்ல, வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துறாங்களா, அவங்க எங்க இருக்காங்கன்னா மனிதனின் உள்ளங்களில் இருக்கிறார்கள். சரியா? அப்ப உள்ளங்கள்ல என்னது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? சும்மா நம்ம இவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த மனசுல என்ன, அவன் கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் நல்லவே இல்லை, அவன் நல்லவே இல்லை அப்படின்னு 10 தடவை நம்ம சொல்ல ஒருத்தவங்க நம்மகிட்ட சொல்ல இல்லை. என்ன ஆயிருந்தோம், நம்ம உள்ளம் வீணாயிரும். அந்த தீங்கான உள்ளம் அப்படி சொல்ல வைக்கிற மனிதரை. ஓகேயா? அந்த அந்த தீங்கான உள்ளத்தை தான் அல்லாஹ் சொல்றான். மறைந்து தீங்குகளை ஏற்படுத்துவன். அவன் எப்படிப்பட்டவன்? மனிதர்கள் அல்லது யுவஸ்வீசு அவன் எப்படி இங்க இருக்கிறான்னா மனிதர்களின் உள்ளங்களில் இருக்கிறான். மனித உள்ளங்கள் இருக்கிறான். மனித உள்ளங்கள்ல இருந்து என்னது மனிதர் உள்ளத்தை மாத்துறாங்க. உள்ளத்தை சைத்தான் நம்மள அபகரிக்க வச்சுக்கிறான். உலகத்தை என்ன வீணாக்கிறான். சரியா? சோ அல்லது யுவஸ்வீசு அவன் எத்தகையவன் என்றால் இருக்கு சுதூர். சுதூர்னது உள்ளங்கள், அன்னாஸ் மனிதர்கள். அவன் எத்தகையவன் என்றால் மனிதன் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான். சோ அல்லதுங்கிறது இஸ்மு, யுஎஸ்விசு இது ஃபேல வினைச்சொல். வினைச்சொல், ஹர்ஃப் இணைச்சொல். இணைச்சொல் இது சுதூர். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அல்லன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் அன் இன்று முடிச்சா அது என்னது, இது பெயர்ச்சொல் தான். இங்க பாருங்க சுதூர், இது அப்படி ஆரம்பிக்கல. ஆனா இது இஸ்மு தான். ஏன்னா உள்ளங்கள். அன்னாஸ். ஓகே, இது இஸ்மு. நெக்ஸ்ட் மினல் ஜின்னதி வன்னாஸ். மின் பிளஸ் ஜின்னா பிளஸ் வா பிளஸ் அன்னாஸ். ஓகே, மின் தான் இருந்து. ஓகே, அல் ஜின்னதி அல் ஜின்னதி அல் ஜின்னதி தான் ஜின்கள். ஜின்கள் தான் அல் ஜின்னதி. வாங்கிறது இன்னும். வாங்கிறது இன்னும்களுக்கு வரும். வல்லஸ்ரீ அதன் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக வாங்குறது நிறைய மீனிங் வரும். இன்னும் என்ன சத்தியமாக, பிகாஸ் அண்ட் எல்லாமே ரெண்டு மூணு மீனிங் வரும் வாவ்ல. அதுக்கே இந்த இடத்துல இன்னும் மினல் ஜின்னதி வன்னாஸ் ஜின்களிலும் இருக்கிறான். இன்னும் என்ன இங்க இருக்கா, மனிதர்களும் இருக்கிறான். அப்ப அந்த வீண் சந்தேகங்களை உண்டாக்கிறவன் யாரு? எங்க வெளியே இருந்தெல்லாம் வரல, நம்ம மனசுதான். ஓகே, மனசுலயும் மனிதனோட மனசுலயும் ஜின்கள் தான் இருக்காங்க. சரியா? சோ இவர்களிலிருந்து நம்ம பாதுகாவல் தேடணும் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்றான். சோ இந்த குல் வார்த்தை குல் அவுதுங்கிறது எல்லா இடத்துலயும் குல் அவுது பிரபின்னாஸ். ஓகே, قل أعوذ من شر الوسواس الخناس قل أعوذ الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை உண்டுபவனிலிருந்தும், ஏன்னா அந்த இதயங்களில சந்தேகத்தை போடுறதுல இருந்தும். அவங்க எங்க இருக்காங்க? மனிதர்களும் ஜின்களிலும் இருக்காங்க. இந்த மனிதர்கள் இருந்து அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஆ செய்யணும். இது என்ன ஹதீஸ் எல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.
முதல்ல இந்த 3 ஆயா ஆயா 1, 2, 3 இந்த 3 ஆயாவும் அல்லாஹை புகழ்றோம். இவை மகத்துவம் மிக்க கண்ணியமிக்க இறைவனின் பண்புகளில் 3 பண்புகளாகும். அவை இறைமை, ஆட்சி மற்றும் தெய்வீகமாகும். எனவே அவன் எல்லாவற்றிற்கும் இறைவன், ரபின்னாஸ், மலிக்கின்னாஸ், எல்லாவற்றிற்கும் அரசன், இலாஹின்னாஸ் எல்லாருக்கும் கடவுள், எல்லா பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டவை, அவனுக்கு சொந்தமானவை, அவனுக்கு கீழ்ப்படிவை. எனவே பாதுகாப்பு தேடுபவர்கள் பின்வாங்கும் ஊசலாட்டக்காரனின் தீர்விலிருந்து இந்த பண்புகளை கொண்ட இறைவனிடம் பாதுகாவல் தேட அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஷைத்தானாகும். ஏனெனில் ஆதமின் சந்ததியில் எவருக்கும் தீய செயல்களை அழகுபடுத்தி காட்டும் ஒரு தோழன் இல்லாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சோ ஒரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கல, ஒரு ஷைத்தானையும் நம்மளோட சேர்த்து படைக்கணும். இந்த ஷைத்தான் அவனை குழப்பமும் திகைக்க வைக்கிறான். எந்த அளவிற்கு செல்வான், எந்த அளவிற்கும் செல்வான். அல்லாஹ் பாதுகாக்கும் நபர் மட்டும் பாதுகாப்பா இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஜின் இனத்தை சேர்ந்த கூட்டாளி ஒருவன் தம்முடன் நியமனம் செய்யப்படாமல் உங்களில் எவரும் இல்லை என்று கூறினாங்க. அப்படி சொன்னா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப தங்களுடனுமா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறாங்க. கேட்டோன்னு என்னுடன் தான், ஆயினும் அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் செய்தான் எனக்கு படிந்து விட்டான், ஆகவே எனக்கு அவன் நல்லதையே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருக்கும்போது அவர்களை சந்திக்க நான் செல்வேன். சற்று நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு எழுவேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடன் எழுந்து பள்ளிவாயின் வாசல் வரை வருவார்கள். உம்மு சலாமாவின் வாசலை அடைந்த போது அன்சார்களைச் சேர்ந்த இருவர் அந்த பக்கம் நடந்து சென்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில்லுங்கள் என்று சொன்னாங்க. இவர் என் மனைவி சஃபியா பின்த் ஆவார் என்று கூறினார். அவர் இருவரும் ஆச்சரியத்துடன் சுப்ஹானல்லாஹ் என்றார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது அவ்விருவருக்கும் உறுத்தியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் இரத்த நாணங்களில் ஊடியிருக்கிறான். உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை அவன் போட்டு விடுவான் என்று நான் சொல்றேன். நீங்க சும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடய நிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க, என்ன என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா அந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, ரசூலே உங்களுக்கு நாங்க சந்தேகப்படுவோமா அப்படிங்கிற. இல்ல, அப்படி கிடையாது. என்ன சைத்தான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கான், நரம்புல ஓடிக்கிட்டு இருக்கான், ரத்த நாளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கான். சரியா? சோ அதனால உங்க மனத்தையும் என்ன மாத்திடுவான். அதனால நான் பயப்படுறேன். அதனால நம்ம யாருக்கு எந்த சந்தேகம் வராம நம்ம என்ன நம்ம நடந்துக்கணும். ஓகே. சோ இன்னும் கூடுதல் விளக்கம். இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் மனிதனிலும் ஜின்களிலும் உள்ள செய்தான்களை விரோதிகளாக நாம் ஆக்கியிருந்தோம். அவர்களில் சிலர் மற்றவரை ஏமாற்றும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபியே, உம்முடைய இறைவன் நாடி இருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களையும் அவர்கள் கூறும் பொய் கற்பனையும் விட்டு விடுவீராக என்று அல் குர்ஆன்ல 6வது சாப்டர்ல 112 இருக்குது. ஓகே. இதில் நம்ம என்ன படிப்பினை தெரிஞ்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யல, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் புகழணும். சரியா? அல்லாஹ் முதல்ல நல்லா புகழ்ந்துக்கணும். அப்புறம் தான் நம்ம துவா செய்யணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நமக்கு சந்தேகம், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கு அல்லாஹ் கிட்ட தான் வேற யாருக்கிட்டையும் நம்ம பாதுகாவல் தேடணும். நமக்கு எந்த சந்தேகங்கள் வந்தாலும் சரியா, நம்ம உடனே குலூத் பிரபின்னாஸ் ஓதி உதவிதான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குலூத் பிரபின்னாஸ், குலூத் ஃபலக் என குல்ஹுவல்லாஹ் சூரா, அந்த 3 சூறாவையும் ஓதி அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடிடணும். சரியா? போய் கபிரிஸ்தான்லயும் ஐ மீன் சமாதிகள்லையும் அடுத்தவங்கள்ட்டையும் போய் நம்ம பாதுகாப்பு தேடுறதை விட அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நமக்கு எந்த சந்தேகங்கள், குழப்பங்கள், மனசு குழப்பமா இருந்தாலும் சரி, என்ன குழப்பமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் மட்டும்தான் கேட்கணும். இது இந்த 3 சூறாவையும் ஃபஜ்ர் நேரத்திலையும் மஹ்ரிப் நேரத்திலையும் 3 தடவை
ஓதி நம்ம முகத்துல கை தலையில இருந்து கையில ஊதி 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 உடம்பு பூரா தடவிக்கணும். படுக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி ஊதி இருக்காங்க. யாருக்கு முடியாட்டாலும் சரி, நம்ம மனசு குழப்பங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம கண்டிப்பா இந்த ஊதணும். 3வது, மனிதராகிய நாம் அதுபோன்ற காரியத்தில் விலகி இருக்கணும். இந்த இந்த ரகசியம் பேசுறது, அடுத்தவங்கள பத்தி போட்டு விடுறது, அவங்க மனச வந்து வீணாக்குறது, அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம கொஞ்சம் விலகணும். ஒருத்தன் கெட்டவனா இருந்தா, முடிஞ்சா நம்மளால போய் அவங்களுக்கு வந்து, "நீ இப்படி செய்யற, நீ செய்யறது தவறுன்னு" சொல்லணும். அத செய்யாம அடுத்தவங்கள்ட்ட போயி போட்டு அடுத்தவங்கள மனசையும் வீணாக்காம, வஸ்வாஸ் பண்ற வேலைய நம்ம செய்யவே கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ இப்ப நம்ம படிச்சோமா, கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அ அ இதுதான் நான் விரும்பல. நம்ம எல்லாருமே வந்து இத படிச்சு இத ஹோம் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்ப இந்த இந்த வாரத்துல நான் ஹோம் ஒர்க் குடுக்குறேன். எல்லாரும் எழுதுங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவ அரபிக்லயும், தமிழ்லயும் எழுதுங்க. எழுத தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நாங்கலாம் எழுதுனோம். எழுத எழுத வந்துரும். சரியா? அப்புறம் ஃபுல் ஆயா இன் அரபிக். எல்லாத்தையும் அரபிக்ல எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்துரும். ஒரு நோட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அரபிக்ல எழுதுங்க. அப்புறம் வேர்ட் பை வேர்டா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஓகே. அப்புறம் தமிழ் மீனிங் எழுதுங்க. அப்புறம் ஆயா மீனிங் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அத மெமரைஸ் பண்ணுங்க. அப்புறம் வேர்ட் மீனிங் படிங்க. ஸோ மெமரைஸ் இட் அண்ட் அ இது பண்ணுங்க. ஓகேயா? ஸோ வீட்டு பாடம் சூரா அல் ஃபாத்திஹா அரபு மற்றும் தமிழ் எழுதுங்க. அரபியில் முழு ஆயத்தையும் எழுதுங்க. அரபியில் ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க. வாக்கியத்திற்கும், வார்த்தைகளுக்கும் தமிழ் அர்த்தத்தை எழுதுங்க. வாக்கியத்தின் அர்த்தத்தை கற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செய்யுங்க. அர்த்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்க. ஓகேயா? குர்ஆனை எடுத்து வாக்கியம் மற்றும் ஒரு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரி குர்ஆன் எடுத்து அல்ஹம்து சூரா ஓதையில, இந்த குர்ஆன பார்த்துட்டு நீங்க வந்து சொல்லி பாருங்க. சரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்களா, அல்ஹம்துன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்லி பாருங்க. தெரியாதப்போ நீங்க உங்களோட வீட்டு பாடத்த எடுத்து பாருங்க. ஸோ இப்படி படிச்சா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் வந்து குர்ஆன ஓதையில நம்மளால முழுமையாக செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட உறவுகளும் இது பண்ணி ஓகே. அல்லாஹ்வோட நினைப்பு வந்து நம்ம உள்ளத்துல இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது மாரியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வந்து நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.